ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில முயற்சிகள் யோசித்தேன். என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம என்ன தான் அவங்கக்கிட்ட நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும், அவங்க நம்ம முன்னாடி செஞ்ச விஷயத்த ஏதாச்சும் நம்ம கோவப்பட்ட விஷயத்த தான் திரும்ப திரும்ப சில பேர் சொல்லி காமிப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோடய ஒய்ஃபுமே. அவங்க கல்யாணம் ஆகி இப்போ எங்களுக்கு 7 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியிலேருந்தே அதாவது எங்களுக்கு நிச்சயம் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சில பொய்கள் சொன்னாங்க தான். இல்லைன்னு சொல்ல வரல. நான் படித்தது கம்மியான படிப்பு தான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஆனால் என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேணாம். வசதி இருக்கிறதுனால அவள் அதெல்லாம் ஒன்றும் இதாக நினைக்க மாட்டா. நீங்கள் இப்போதைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே அதெல்லாம் பற்றி பேசிக்கலாம் அப்படின்னோடனே, சரி எங்கள் அம்மா அப்பாவும் என்ன நினச்சாங்கன்னா, சரி பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம பையனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, படிச்சிருக்கு, வேலை பார்க்குது, அதனால் நம்மளுக்கு ஓரளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால அவங்க எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, சில விஷயங்கள் நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான அனுபவத்தை தான் தர்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். அது மாதிரியான ஒரு விஷயந்தான். அவங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, என்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசுகிறது எல்லாம் ஓரளவு இது பண்ணுவாங்க. இருந்தாலும் அடிக்கடி சொல்லி காமிப்பாங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி என்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணாங்க, ஏன் இப்படி பொய் சொன்னீங்க, படிச்சிருக்கேன்னு, வசதி இருந்தால் மட்டும் போதுமா, எனக்கு உள்ள ஒரு இது வேலை பார்க்குறேன், பண்ணுறேன், செய்கிறேன், இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறப்ப நான் பொய் சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அவங்க தனித்துவமாக செயல்படணும். ஒரு படிச்சுட்டு எங்கள் வீட்டில் இப்போ வசதியே இருந்தாலும் அம்மா அப்பா சொன்னாங்க, வேலைக்கெலாம் அந்த பொண்ணை நீ அனுப்ப வேண்டாம்டா, அது உன் பேச்சை எதுவுமே கேட்காது, அப்புறம் அது இஷ்டத்துக்கும் நடத்துக்கணும். ஆனால் இருந்தாலும் நான் அவங்க சந்தோஷத்துக்காக குழந்த பிறக்கிற வரைக்கும், ஒரு வயசாகிற வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு குழந்தைக்கு ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வீட்டில் வயல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வயலுக்கெல்லாம் போயிட்டு நான் வீட்டில் மத்தியானத்துக்கு மேலே குழந்தைய பார்த்துக்கிறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணாங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலுமே எனக்குள்ளே என்ன ஒரு இதுன்னா, அவங்கக்கிட்ட நம்ம ஏமாற்றிட்டோம் தான், அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தோன்னா இப்போ இவளுக்கு ஒரு இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஏதோ அம்மா சொல்லுவாங்க, அவன் என்னென்னமோ போய் சொல்கிறான், அந்த பொண்ணை நம்ம என்ன கஷ்டப்படுத்துகிறோம், என்னடா இது பண்ணுறோம், நல்லா தானே பார்த்துக்குறோம், அவங்க வீடு நம்மளுக்கும் இத்தனைக்கும் வசதி கம்மி, என்ன செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நம்மளோட வசதி கம்மியாக இருக்கவங்க கூட நகைலாம் அவ்வளோது போடுறாங்க, நம்ம ஏதாச்சும் கேட்டோமா அந்த பொண்ணை, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம அதெல்லாம் சொல்லியிருப்போமா, அந்த பொண்ணாக புரிஞ்சுக்கிற நேரம் ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதாவது என்னோடய அத்தையோட பையன் நீங்கள் தான் நல்லா இந்த விவசாயம் இதெல்லாம் இது பண்ணுவீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறையா இந்த விவசாய வேலைகளுக்கு ஆள் கேட்குறாங்க, 1,00,000 வரைக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் இங்கே தான் விவசாயத்துக்கு தான் குழந்தையும் ஓரளவு 2 வயசு ஆக போகுது, அம்மா பார்த்துக்கிறேங்கிறாங்க, நம்ம அதுக்கப்புறம் ஒய்ஃபும் தான் இருக்குது பார்த்துக்குவோம், விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கள் மாமா யாரையாச்சும் ஆளை போட சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம், வயலை அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம மாதம் போனோன்னா 1,00,000 ஒரு 4-5 வருஷம் கடந்தோன்னா ஓரளவு நம்ம இன்னும் கொஞ்சம் நிலம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அதுக்கு போர் போடுற அளவுக்குலாம் எல்லாம் நம்ம லோன் வாங்காமல் நம்ம கை காசை போட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி நான் வரேன்ப்பா, எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தேவையான அந்த என்னோடய ப்ரூஃப் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அவரும் ஒரு 2 மாதத்தில் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட இதை பற்றி நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, அது அவ்வளோதான் இது பண்ணிக்காது. எந்தாச்சும் நம்மள்ட்ட பேசி ஒரு மனசு விட்டு இது பண்ணால் தானே நம்ம எதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு. அம்மாட்ட மட்டும் சொன்னேன். அம்மா சொன்னாங்க, ஏன்ப்பா நம்மள்ட்ட தான் எல்லா இதுவும் இருக்குது, நிலம்லாம் இருக்குது, நீ இங்கேயே இருக்க வேண்டியது தானேப்பா இருந்தோடனே, இல்லைம்மா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு அவ்வளோவா பிடிக்கலை, எங்கேயாச்சும் கொஞ்சம் ஒரு தனியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வீட்லேயே அந்தளவுக்கு ஒரு இது இல்லைல்லம்மா அப்படின்னோடனே, புரியுதுப்பா, நாங்கள் தான் உன்னோடக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கன்னு எங்களுக்கு தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எது அமையுதுன்னு நம்மளுக்கு இருக்கிறோம் அதானே, எனக்கு அவங்கள பிடிக்காமலாம் இல்லை,
நல்ல குணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவங்க இன்னுமே என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான். இவ்வளோ வருஷம் ஆகியும் 7 வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆகி. இன்னுமே அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் மனசளவில் எனக்கு வந்து ரொம்ப மனசு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே சரி சரி பார்த்துக்கலாம்ப்பா, பார்ப்போம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை சமாதானப்படுறாங்க. சரி வந்து நம்ம இனிமேயும் எல்லாமே ஓரளவு விசாலாம் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு 10 நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிக்கெட் எல்லாமே எங்கள் அத்தை பையன் எல்லாமே அனுப்பி விட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இவங்கள்ட்ட இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. சரி சரி கிளம்புறீங்களா, சரி கிளம்புங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த சிஸ்டம் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா வந்து மற்ற மனைவி மாதிரி நம்ம போகிறத நினச்சி கஷ்டப்படவோ இல்லை அளவோ வந்து நினைக்கிற ஒரு மன இது அவங்களுக்கு கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நானாகவே சரி அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து எதையும் இது பண்ண முடியாது, இருக்கிறது இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் இப்படி போனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எனக்கும் அம்மாகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்பாகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃப்ளைட்டு கிளம்பிட்டேன். இருந்தாலும் என்னோடய குழந்தைய பிரியறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவனையும் வந்து அவங்க பார்த்துக்கிட்டதை விட நான் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு கொஞ்சம் பிரியறது எனக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் பிரிவுமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மனசை இது பண்ணிட்டு போனேன். அப்புறம் போயுமே இங்கே வந்து இவங்க எப்படியும் பேசுகிறது எதுவும் அம்மாகிட்ட தான் வந்து பையன் எப்படி இருக்கிறான் என்னன்ட்டு ஒரு வீடியோ காலில் ஃபோன் பண்ணி பார்க்குறது, சாப்பாடு ஊட்டுறது, இதெல்லாம் பார்க்குறது பண்ணுறது. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா தான் நான் ஃபோன் பண்ணுவேன். அவங்களாம் ஒரு மெசேஜ் எதுவுமே எனக்கு பண்ண மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 6-7 மாதம் போணுச்சு. ஓரளவு நல்ல சம்பளம் கிடச்சிச்சு. போன இடத்துல ஒரு 2 மாதம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 மாதம் வந்து நல்லா வந்து ஓரளவு சம்பளம் எனக்கு கிடச்சிச்சு. ஓரளவு 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பக்கத்தில் இருக்க இடம்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் அப்படியே ஒரு 2 வருஷம் அங்கேயே இருந்துட்டு சரி லீவுக்கு வரலாம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து லீவுக்கு வந்தப்பையும் வந்து அதே மாதிரி தான் காலேஜ் போகிறது. நான் ஒரு மாதம் லீவில் தான் வந்திருந்தேன். இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு அப்பயும் புரிஞ்சுக்காமையே தான் அது எப்போதும் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னென்னா நான் வந்து ஒரு 3-4 நாள் கழித்து அவங்களாவே எனக்கு எல்லாமே காலையில் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சாங்க. அத்தை இதை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போய் கிளம்பிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் அவங்களாம் எனக்கு விரும்பி எதுவுமே வந்து சமைச்சதுன்னு கிடையாது. இன்றைக்கி என்னடா இவ்வளோ இதாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. அதே நேரத்தில் சந்தோஷப்படுறதா என்னென்னு அது நிரந்தரமாக என்னென்னு தெரியல. அதனால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குழந்தைய அப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க. அதை அழைச்சிட்டு வந்துட்டு அதோட விளையாண்டுட்டு அப்படி இருந்தேன். ஈவினிங் வந்துட்டு நான் உட்காந்துருந்தேன், குழந்தைய தூங்க வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. உட்காந்து என்ன எப்படி வேலையெல்லாம் எப்படி இப்போ மறுபடியும் போகிற ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம், 1 மாதம் லீவில் தானே வந்திருக்கேன், போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போகிறப்ப எங்களையும் அழைச்சிட்டு போயிடுறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு சொன்னோன்னே அவங்க சொல்கிறத ஒன்றுமே நம்ப முடியல. என்னடா இது நிஜமாக நம்ம வந்து உண்மையிலே நிஜமா கனவாங்கிறதே எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக வந்து ஒன்றுமே பேசாதவங்க இது பண்ணாதவங்க இப்போ திடீர்னு வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவங்க உரிமையாக வந்து எங்களையும் குழந்தையும் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னோடனே ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஏன் இப்போ திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக தானே இப்போ 7-8 வருஷமாக வேலை பார்த்தேன் அப்படின்னோடனே, இல்லை வேலை பார்த்தேன் தான், எனக்கு இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில இதில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எங்கள் சித்தப்பார் பொண்ணு வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷம் ஆகுது. அவங்க மாமியார் வீட்டிலலாம் எவ்வளோ வந்து நம்மளோடையெல்லாம் ரொம்ப வசதி இது தான், இருந்தாலும் அவ்வளோ நகை கேட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கிறா. அந்த ஹஸ்பண்டும் வந்து புரிஞ்சிக்காமல் அவளை வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தார். உடனே வந்து எனக்கு அப்போ
அப்போ தாங்க எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எனக்கு மதிப்பு கொடுத்துருக்கீங்க இத்தனை வருஷத்தில். நீங்கள் எதுவுமே வந்து எனக்குன்னு வந்து எந்த ஒரு இதுலேயுமே ஒரு கண்டிஷன் போட்டதில்ல. உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எவ்வளோ அவங்கள நான் வந்து அவமானப்படுத்தினாலும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதை நான் நினைக்கிறப்ப வந்து நான் எந்த அளவுக்கு இதாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இப்போ தான் நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து இனிமேலும் உங்களை வந்து பிரிஞ்சிருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ வேலையெல்லாம் வேணாம். நான் இப்போ ஒரு 20,000 சம்பளம் வாங்குற வேலை எனக்கு இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுங்க.